மாவட்டம் பாப்பாக்கு வேட்டா கொடுக்குறான். நைட்டான அப்படியே எப்படி இல்லாம சின்ன மண் கல் வச்சது அப்படியே புறமா இருக்கும். கூட போட்டா கொஞ்சம் வெளியே வர மாட்டேங்குது. அதெல்லாம் பார்த்துதான் பண்ணுங்க என்ன சரியாயிரும். கடப்படாதீங்க. எல்லா டாக்டரும் நார்மலா இருக்குங்க. நீங்க வந்தாலும் ஒரு சந்தோஷம். வாங்க 2 பேர் வந்து போங்க. வேணாம்னு சொல்ல பண்ணி தர வாங்க. என்னன்னு அவங்க கடுகு மண்ணு மேல நடந்தாதான் அந்த மாதிரி ஏன்னா கோயில் புரோகிதம் ஜோதிடம் பண்றாங்க. அங்க சாமி கும்பேஷம் பண்ண செப்பல் போட்டா எல்லாம் போக முடியும். நல்லா இருக்குது. ஏன்னா 7 மேல தனித்து கொட்ட முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு 50% நடக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஈஸியா நடக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு 7 வருஷம் 8 வருஷமா இருக்கு. 2017 பண்ணுங்க ஆஸ்பத்திரி போன மாஸ்டர் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதத்துக்கு சேர்க்கிற இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அதுவும் பேசிட்டு ஒன்றும் நெம்மி 8ஆம் படம் நெம்மி நாங்கள் நல்லா அழித்து நல்லா அடியா நல்லது கால நல்லா அடியா அடியா எந்திரச்சு பண்ணுங்க. நீர் அன்பு இருக்குது.
அந்த பெயின் அந்த வழியெல்லாம் எரிச்சு நக்கிமா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல போனா கூட சரி உட்காந்து போனா பார்த்து வந்து வீங்கும். மேல்கோட்டைக்கு போயிட்டு வந்தேன். மேல்கோட்டை வயிறு முடிச்சா வைக்கு இதே ட்ரெயினில் போச்சு பாதை வந்து வீங்கி போச்சு. அப்புறம் செப்பல் போட்டு நடக்க முடிச்சுதாங்க. திருப்பி வாசல பார்த்தா அதுல பாதை வீங்கி போச்சு. இப்போ ஓரளவுக்கு அந்த பெயின்லாம் வழியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா இருக்கு. வீட்டுல போய் அதே சொல்லுங்க என்ன சொல்லணும், என்ன பண்ணணும், என்ன பொண்ணு செய்யணும், தேய்க்கணும், சொல்லுங்கம்மா. ஆயில் போட்டு கடுகு இருக்குல்ல, அது வாங்கி வச்சுக்கணும். நல்லா காய்ச்சி நல்லா தேய்ச்சிட்டு சூட்டாங்க காக்கணும். நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் ஊத்துறேன். கல்லு உப்பு போட்டுருங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கு அடுத்த நெம்பிலிக்கிழமை வேட்டாங்குளத்தில் இருக்கிறேன். என்னுடைய பேர் வந்து பார்த்திபன், ஜோதிடர், புரோகிதர். நான் கோவில் குளம் சம்மந்தப்பட்டது எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு இந்த தீர்த்தங்கிறது எல்லாமே வந்து துடிச்சு பார்த்தேன். எல்லா தளத்திலும் போய் மூழ்கி பார்த்தேன். இங்க வந்த பிறகு ஐயா கிட்ட வந்து போறவர் வந்து ஐயா கோயில்ல வந்த பிறகு எனக்கு இந்த கால் பாதம் சம்மந்தப்பட்ட வலி கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. என்னால் வந்து வீட்டில் நல்லா நடக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஐயானுடைய அனுகிரகம் தான். இந்த சன்னதிக்கு ஐயாவுடைய சன்னதி வந்து பரிபூர்ணமா எனக்கு வந்து இந்த பாத வலி வந்து நல்லா கொஞ்சம் விட்டு விலகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஒன்னும் 2-3 நாள் கூட சுத்தம் வீதியில வந்து நல்லா நடக்கிறப்ப நானு அது மேல ஒரு சின்ன கல்லு மேல வச்சா கூட அப்படியே ஊசி குத்துற மாதிரி இருக்கும். கால் எனக்கு நடக்க முடியாது, அப்படியே கூச்சம் இருக்கும். அப்படியே எனக்கு இப்போ நல்லா இருக்குது. என்னுடைய பெயின் வந்து சுத்தமா வந்து கிளியர் ஆன மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஐயா கோயில்ல இருந்து பேசுறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் கை வலி கால் வலி எல்லாம் எடுத்து விடுறோம். அன்னதானம் போட்டுட்டு எல்லாம் செய்யறோம். நாங்க வர மக்களுக்கு பிரச்சனையை தீர்த்து விட்டு அருமையின் வரவங்க சிச்சின்னு போற அளவுக்கு பண்ணி விடுறோம். நாங்க இங்க அடுத்த வாரம் ஏப்ரல் 12ஆம் தேதி எல்லாருக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் புடவை கொடுக்குறோம். எல்லாரும் 12 மணிக்குள்ள இங்க வந்து புடவை எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு புடவை கொடுக்குறோம். எல்லாரும் 12 மணிக்குள்ள வந்துருங்க. ஐயா உண்டு. லெஃப்ட் கால் வலி இருக்குல்ல, வலி குறைஞ்சிருக்கியா? வலி குறைஞ்சிருக்கியா? வலி பாரு வலி குறைஞ்சிருக்கியா? சொல்லுதா அலைசா இருக்காது. இப்ப எப்படி கை அந்த நான் சொன்னதெல்லாம் கரெக்டா தப்பா இருந்துச்சா? எல்லாம் சரியா இருக்கியா? அதான் என் ஆச்சரியம், ஒன்னோடாம எல்லாமே சரியா இருக்கு. சொல்ல தப்பா இருக்கா? இல்ல எல்லாமே இது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களாலே நானே கொஞ்சம் பிரமிச்சு போயிட்டேன். எப்படி இந்த அளவுக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு. எந்த கால்ல வலி இருக்கு சொல்லுங்க, சொல்லியா? அந்த கால் வலியா இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, அதுவும் அந்த தாய்த்து 3 இடத்துல நீ தாய்த்து வாங்கியிருக்க. அது தாய்த்து சொன்னா அப்புறம் 3 இடத்துல வாங்கி அதுவும் கரெக்டா சொன்னீங்க. 3 இடம் கால் கரெக்டா பீச்ச கால்ல வலியாது. நாளைக்கு மருத்துவமனைக்கு போறதுக்கு இருந்தேன் நான். அந்த வலியை செக் பண்ணதா அதையும் சொல்றீங்க. லெப்ட் கால் உனக்கு வலியாது. அப்புறம் முருகனை இந்த 2-3 நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சில விஷயம் நடந்துச்சு. முருகன் அவன் கூட இருக்கான்னு அதையும் கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் மனைவி பத்தி அதையும் கரெக்டா சொன்னீங்க. எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொன்றும் எல்லாம் பொட்டு பொட்டு வைக்கிறீங்க. பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரி. பக்கத்துல கூட மறந்துடுவாங்க, நான் மறக்கல. ஆமா ஆமா பக்கத்துல சில பேர் சொல்றது மறந்துடுவீங்க. நான் போன்லயே சொல்லியாச்சுல. பேரு கூட கேட்கலங்க. எங்கதான் இருக்கீங்க? மலேசியா நாடுன்னு பேரு கூட கேட்கல. சில பேர் பேரு என்ன, ஊரு என்ன, நீ என்ன பண்ற, ஏது பண்ற எல்லாம் கேட்டு முடிஞ்சு அதுல சொன்னீங்க. எதுவுமே கேட்கல. எங்க இருந்து அடிக்க மலேசியாவா? அது மட்டும் தான் கேட்டீங்க. மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. திருப்தியா இருக்குல்ல? திருப்திங்கய்யா. இந்த அளவுக்கு கரெக்டா சொல்லிருக்கீங்களா? காலடி குறைஞ்சுல? குறைஞ்சிருக்கு. இப்ப என்ன பண்றீங்க? தண்ணியில கொஞ்சம் உப்புக்கல் போட்டு சூடு பண்ணி அது வரல ஒத்தரை முழுக்க கொடுத்துட்டு கால் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு அப்புறமா ஓகே ஓகேங்கய்யா. சரி, இந்த கட்டு இந்த எல்லை கட்டு உடஞ்சிருச்சுங்களா? இன்னும் இல்லைங்கய்யா வீட்டோட. நான் கொஞ்சம் கொஞ்சமா உடச்சு தரேன்ட்டேன். நான் பண்ணி தரதே வேலை, நீ அதை பத்தி கவலைப்படாத. ஓகே ஓகே ஓகேங்கய்யா. நான் இருக்கிறவங்களுக்கு பண்ணி ஐயாட்ட கேட்டு பண்ணி தரேன். குலதெய்வம் என்னன்னு சொல்ல முடியுமா? அதான் முதல்ல உன் கட்டளை உரையிட்டியா? இதுல உடஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்றேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. சரியா? சந்தோஷமா? சந்தோஷம் தான் ஐயா, சந்தோஷம் தான் ஐயா. சரியா சரியா. ரொம்ப நன்றிங்க.
ரொம்ப நன்றி நன்றி. நன்றி.